இந்த நாளின் காலை வேளையிலே ஆண்டவர் நமக்கு தருகிற வார்த்தை, உபாகமம் 8வது அதிகாரம் 3வது வசனம். மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, கர்த்தருடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். அன்பான தெய்வ பிள்ளைகளே, ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களை வனாந்தரத்திலே அவர் வழிநடத்தி கொண்டு வருகிற போது அவர்களை மன்னாவினால் போஷித்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். என்னால அப்பத்தினாலும் போஷிக்க முடியும். என் வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் நீங்கள் பிழைக்கொள்ளத்தக்கதான அபிஷேகத்தையும் அற்புதத்தையும் உங்க வாழ்வில பெருக செய்யவும் என்னால முடியும் என்பதை இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆண்டவர் கற்றுக் கொடுத்தார். பிரியமானவர்களே, உங்களை நான் இஸ்ரவேல் எகிப்து என்கிற அடிமைத்தனத்திலிருந்து உங்களை அழைக்கொண்டு வந்த 40 வருஷமா நான் வனாந்தர பாதையிலே ஒருவேளை நான் உங்களை நடத்தி இருக்கலாம். இந்த வனாந்தர பாதை எதற்கென்றால், என் மேல, என்னுடைய கட்டளைகளின் மேல, கற்பனைகளின் மேல நீங்க இன்னும் அதிகமான அன்புள்ளவர்களாய், வாஞ்சையுள்ளவர்களாய் அதை கை கொள்ள வேண்டும் என்பதை உணர்த்துவதற்காக தான் இத்தனை பிரச்சனைகளும் 40 வருஷமாய் போராட்டங்களும் உங்களுடைய வாழ்விலே வந்தது என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். இந்த 40 வருஷம் அளவும் வனாந்தரத்தில் நடத்தி வந்த எல்லா வழிகளையும் நீங்க நினைக்க வேண்டும். எதற்கென்றால், நீங்க என்னுடைய கட்டளைகளை கை கொள்வீர்களோ மாட்டீர்களோ என்று உங்களை சோதித்து பார்ப்பதற்காக தான் இந்த 40 வருஷ போராட்டம் என்பதை ஆண்டவர் அவர்களுக்கு சொல்லிக் கொடுத்தார். அன்பான தெய்வ பிள்ளைகளே, நம்முடைய வாழ்வில கூட அநேக நேரங்களிலே பிரச்சனைகள், போராட்டங்கள் வரும்போது ஆண்டவரோடு நெருங்கி சேர்வதற்காக சில காரியங்களிலே, சில நேரங்களிலே ஆண்டவர் அதை அனுமதிக்கிறார் என்பதை நாம் மறந்து போக வேண்டாம். சொல்றார் பாருங்க, உன்னை சிறுமைப்படுத்தி, உன்னை பசியினால் வருத்தி, மனுஷன் அப்பத்தினால் மாத்திரம் அல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினால் பிழைப்பான் என்பதை உணர்த்தும்படிக்கு நான் உன்னுடைய பிதாக்கள் அறியாத அந்த மன்னாவினால் உங்களை போஷித்தேன். இந்த மன்னாவை நீங்க சாப்பிடும் போதெல்லாம் அந்த அப்பத்தினால மாத்திரம் நான் போஷிக்கிற தெய்வம் அல்ல, என்னுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் உங்களை உயிர்ப்பிக்கிற தேவன் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். உணவினால் மாத்திரம் அல்ல, அவருடைய வார்த்தை என்கிற மன்னாவினால் ஒவ்வொரு நாளும் நம்மை போஷித்து நம்மை திருப்திப்படுத்த அவர் வல்லவராயிருக்கிறார். சோர்ந்து போகிற நேரங்களிலே வார்த்தையை அனுப்பி நம்மை திடப்படுத்தி, நம்மை உற்சாகப்படுத்தி உயிர்ப்பிக்க அவர் வல்லவராயிருக்கிறார் என்பதை மறந்து போக வேண்டாம். வார்த்தை இந்த நாளிலே தியானித்து, நாளிலே அறிக்கை செய்யும் போது ஆண்டவருடைய விசேஷித்த நன்மை நம்முடைய வாழ்விலே உண்டாகும். பிரியமானவர்களே,